இந்த நூலை பொறுத்த மட்டில் கடைசி வரை கவனமாக படிக்க வேண்டியிருக்கிறது. கடைசி வரியை ரொம்பவே கவனமாக படிக்க வேண்டியிருக்கிறது. அந்த மாதிரி தான் இந்த கதைகளை நான் செம்மைப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இந்த அகது என்கின்றது போதே உங்களுக்கு தெரியும், அது அக்ரிணையை குறிக்கிறது. ஒரு கிராமத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த கிராமத்தில் ஒரு குரங்கனுடைய சேஷ்டைகள் தாங்க மாட்டாமல் அதை எதையாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஒரு கூடி பேசுகிறார்கள். அப்பொழுது அந்த கிராமத்தில் உள்ள நீர் குழாயிலிருந்து தண்ணீர் விரயமாகி போய் கொண்டிருக்கிறது. இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், அது விரயமாகி போய் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிகின்ற பொழுது அங்கே பார்க்கும் பொழுது ஒரு குரங்கு அது என்னென்னமோ முயற்சி செய்து அந்த அந்த குழாயை அழைத்து விடுகிறது. அந்த குரங்கு எது என்றால், இவர்கள் எந்த குரங்கை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அகது அந்த குரங்கு என்கின்ற அந்த அடிப்படையிலே அந்த கதை முடிகிறது. இதில் பார்த்தோம்னா ஒரு பகுத்தறிவு என்ன இருக்கிறது என்றால், நாம் 6 அறிவு இருந்தும் கூட ஒரு 5 அறிவு மிருகத்திற்குரிய இருக்கக்கூடிய அந்த அக்கறை என்பது நமக்கு சமூகத்தில் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இதில் இன்னொரு பரிமாணம் என்னவென்றால், நமக்கு எதுவுமே இலகுவாக எளிதாக கிடைத்து விடும்போது அதை பற்றி அருமை புரியாமல் அந்த கிராமத்துக்காரர்கள் இந்த வைகை கூட்டு குடிநீர் திட்டம் வந்ததால் தான் இந்த மாதிரியான தண்ணீரை கிடைப்பதற்கு அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள். ஸோ பழையதை மறந்து அவர்கள் இன்றைக்கு இந்த தண்ணீர் விரயமாவதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். அதுதான் இந்த கதையினுடைய அடுத்த பரிமாணமாக இருக்கிறது.